என்ன டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி வருது. சாரி டைப்பிங் எரர். நம்பிட்டேன். அவர் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு என்ன பிரிச்சிட போறானுங்களா? நமக்குள்ள பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம தான் ஏற்கனவே பிரிஞ்சு தானே இருக்கோம். இந்த லாஜிக் ஒன்றும் குறைச்சல இல்ல. நமக்குள்ள ஒரு 6 months டைம் லைன் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம சேரலாம், என்ன வேணா நடக்கலாம். கோர்ட் வேணா நம்மளை பிரிக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்பாடுபட்டாவது சேர்ந்துடும். உங்க அப்பாவே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு வை. இந்த டயலாக் பஞ்ச் எல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க அப்பா நம்மள பிரிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்ல, எதுவுமே இல்லை. அப்போ நீ என்ன கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. உங்களை யாரும் மிஸ் பண்ண போறா? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்போ நீ விளையாட்டா சொன்ன, இப்போ சீரியஸா கேக்குறேன். நிஜமாவே நீ என்ன மிஸ் பண்ணலையா? பண்ணல. இந்த வீட்டை மிஸ் பண்ணல, இங்க திரும்பி வரணும்னு நினைக்கல? வீட்டை மிஸ் பண்றேன் தான், ஆனா நான் தான் எல்லாரையும் அடிக்கடி பாக்குறேனே. சோ அந்த ஃபீலிங்ஸ் கூட எனக்கு ஜாஸ்தியா இல்லை. அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, ஓகே, நீ இப்போ வேலையை பாரு, நான் அப்புறம் பேசுறேன். என்ன போறீங்களா? ஆமா, போறேன். ஏதோ ரொம்ப நேரம் பேச போற மாதிரி ஆரம்பிச்சு உடனே போறீங்க. அதான் என்ன மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? அதான் போறேன். சரி, ஓகே, நானும் போறேன். போ. இப்ப நம்ம ரிப்ளை பண்ணா ஓவரா பண்ணுவானே. ஏன் நடிப்பா? என்ன மிஸ் பண்ணலையா, என்ன தேடலையா? நானா ஃப்ராடு? இவதான் ஃப்ராடு. எப்படி போய் சொல்லி ஏமாத்துறா பாரு. பாக்குறேன் எவ்வளவு தூரம் போறேன்னு, நானும் பாக்குறேன். மிஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்க கூடாதோ? ஒரு வேலை அதால ஹர்ட் ஆயிருப்பாரோ? பேசாம நம்மளே மெசேஜ் பண்ணிடுவோமா? வேண்டாம், அவரே பண்ணிட்டோம். சாப்பிடுங்க. சரி சார். நிலா, நிலா, ஆம்பா, வாமா. வா. வா, உட்காரு. போ. என்ன அப்படி பாக்குற? இவர் பேரு சுந்தர், உன் அம்மாவோட சொந்தக்காரரு. உனக்கு சித்தப்பா மோரமா? வணக்கம்மா. வணக்கம். சுந்தரும் நானும் கிட்டத்தட்ட பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி. என்னோட நிறைய பிசினஸ்ல இவர் தான் பணம் போட்டிருக்காரு. ஓ, அப்படியா? இப்போ அவருக்கு ஊர்ல ஒரு வீடு ஒண்ணு கட்டணுமா? அது என்னமோ சொன்னீங்களே சுந்தர், அது என்ன? ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டே. அந்த மாதிரி ஸ்டைல்ல வீடு கட்டணுமா? அதுக்காக ஒரு ஆர்கிடெக்ட தேடிட்டு இருக்காரு. கோல்டு மெடல் வாங்கின ஆர்கிடெக்ட நம்ம வீட்ல இருக்கும்போது வெளியே எங்க தேடுறீங்கன்னு நானே கூட்டிட்டு வந்துட்டமா. வீடு எங்க கட்டணும்னு சொன்னீங்க? ஏற்காடுல நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, ரொம்ப வருஷமா சும்மா தான் போட்டு வச்சிருந்தேன். இப்பதான் ரொம்ப பாப்புலரா இருக்கே, அதான் ஹோம் ஸ்டே மாதிரி சில வீடு கட்டி விடலான்னு ஒரு சின்ன யோசனை. அதுக்கு தாமா பிளான். இப்போதைக்கு நான் சென்னையில மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன். நீங்க ஏற்காடுன்னு சொல்றீங்களே. ஏமா இதுக்கு போய் யோசிக்கிற? எங்க இருந்தாலும் இந்த வேலையை செய்யலாமே. நாம கூட ஊட்டில ஒரு வீடு கட்டணுமே, அதை யாரு டிசைன் பண்ணாங்கன்னு நினைச்ச? பெங்களூர்ல இருந்த ஒரு ஏஜென்சி தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணன் தான் ஒரு முறை அவங்களை கூட்டிட்டு வந்து லேண்ட காட்டினா,
அத அவங்க பார்த்துட்டு டிசைன் பண்ணி அனுப்புனாங்க. அங்க இருந்த லோக்கல் ஆளுங்களை வச்சு நாம அந்த வீட்டை கட்டணும். அப்படிதானே இன்னைக்கு எல்லாருமே வீடு கட்டுறாங்க. சுந்தர் சென்னை பேஸ்டு ஆர்கிடெக்ட் தான் வேணும்னு கேட்டாரு. என்ன சுந்தர்? ஆமா மனோகர், நம்ம பிசினஸ்ல சென்னையில தான் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நான் மோஸ்ட்லி நான் இங்க தான் இருப்பேன். கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்குமே தான். சோ சென்னை பேஸ்ட் ஆர்கிடெக்ட் நான் மனோகர் கிட்ட கேட்டிருந்தேன். பார்த்தா நீயே ஆர்கிடெக்ட் படிச்சிருக்க. எனக்கும் வேலை ஈஸியா போச்சு. என்னம்மா பண்ணி கொடுத்துருவல்ல? ஆமாப்பா, ஆனா சென்னையிலே ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும் தான் நாங்க நினைச்சோம். என்னம்மா நீ உன்னை ஏற்காடு போய் வேலை செய்யணும்னு சொல்றேன். இங்க இருந்தே டிசைன் பண்ணி கொடு. அவரும் அதை தானே கேக்குறாரு. பண்ணி கொடு நிலா. அவர் நம்ம சொந்தக்காரரு, நம்மள நம்பி வந்திருக்காங்கல்ல, அப்ப நாம தானே ஹெல்ப் பண்ணணும். சரிம்மா. சார், உங்க ரெக்கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. லேண்ட் லேஅவுட் ஏதாச்சும் இருக்கா? இதுதான் லே அவுட். இதெல்லாம் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் சார், கண்டிப்பா. சார், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க. நான் அதுல ஒர்க் பண்ணிட்டு உங்களை ஃபர்தரா காண்டாக்ட் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா. எஸ் சார். மனோகர், அப்ப நான் கிளம்புறேன். என்ன வந்தோனே கிளம்புறீங்க? இருங்க சாப்பிட்டு போலாம். தேனே சாப்பிட முடியுமா? எல்லாம் ரெடியா தாங்க இருக்கு. பக்கத்துல ஒரு மீட்டிங் இருக்கு. டைம் ஆச்சு, நான் போய் அட்டெண்ட் பண்ணனும். நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரியா? ஓகே, வாங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. போயிட்டு வாங்க. நிலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிலா. இவ்வளவு திறமையான பொண்ணு அடைச்சு வச்சிருந்திருக்கேன் பாரு. நீ கவலைய விடுறா. அப்பா உனக்கு இன்னும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும் மட்டும் பாரு. நீ இங்க உட்கார்ந்து தமிழ்நாடு முழுக்க வேலை பார்க்கலாம். நமக்கு என்ன ஆளுங்களா இல்ல? ஒரு முறை அந்த சைட்டை போய் பார்த்துட்டா போதும். இருந்த இடத்துல இருந்து டிசைன் பண்ணி கொடுக்க போற, தேவைன்னா போய் பார்க்க போற, அவ்வளவுதானமா? அப்புறம் சென்னையில தான் வேலை பார்ப்பேன்னு உன்னை நீயே சுருக்கிக்காத. பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இங்க மட்டும் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திரா, அதனாலதான் சொல்றேன். நீ கவலைய விடு. அப்பா இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க தான் ஆசைப்பட்டேன். ஏன் கண்ணே போட்டுரும் போல இருக்கு. எவ்வளவு உடையுது பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சுந்தர் தான் உன் மேல கண்ணு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என் நிலவே, நீ என்ன சொன்ன? என்ன மிஸ் பண்ணவே இல்லை தானே சொன்ன? இன்னைக்கு தெரிஞ்சிடும். இவ வர டைம் தானே, இன்னும் ஆளை காணுமே. வா 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 வா. இது வந்துட்டல்ல, வா வா வா. ஜூஸ் சாப்பிடலாமா டார்லிங்? சாப்பிடலாமே. ஜூஸ் சாப்பிடு. இது ஸ்வீட் லைம் ஜூஸ் தான். சாப்பிடுவல? அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் உன் ஹேர்ல ரொம்ப அழகா இருக்கு செல்லம். பழக்கப்பட்ட குரலா இருக்கு. Cheers. குடி குடி. அப்புறம் ஜூஸ் போதுமா இல்ல வேற வேணுமா? இல்ல போதும். போதுமா? நல்லா இருக்கு இந்த Dress. எங்க எடுத்த? கியூட் கியூட். வாவ், கியூட் கியூட். சோலா. ஏய், நாட்டி. என்ன வெக்கம்? ஏய், நியூ வாட்சா? நாட்டி சோலா. ஐயோ. பாவி. இப்படி அவன் பேசுறான். டென்ஷன் ஆகுறா. ஆகட்டும். அதுக்குள்ளே குடிச்சிட்டியா? சோ கியூட். அப்புறம் கிளம்பா. நீ பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாளாவா? ஒன்னு இன்னும் கண்ணில் எரிச்சிட்டாடா. இப்படியே மெயின்டைன் பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன் பல்லவி குட்டி. ஓ நிலா, நீயா? ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் யூ. யா, யார் இது? பப்ளிக் பிளேஸ்ல அப்படி கொஞ்சறீங்க. தோல்ல கை போடுறீங்க. கில்றீங்க. கண்ணத கில்ல முத்தம் கொடுக்குறீங்க. சீ. கன்றாவி. இது கன்றாவியா? ஹலோ, திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்?
ஃப்ரெண்ட் பொண்ணு கட்டிடுவேன். ஹலோ மேடம், உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? நீங்க தான் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கல்ல, பத்தாததுக்கு என்ன மிஸ் பண்ணவே வேற சொல்லிட்டல. நான் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட சுத்தினா உனக்கு ஏன் பாசிட்டிவ் ஆகுது? பொசிசிவ்ல ஒரு பொண்ணுக்கும் இல்ல. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துப்பாங்க. டீசன்சி வேணா? நான் எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன மேடம்? யார் இந்த பொண்ணு? பரா, நான் தான் சொன்னல என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. கேர்ள் ஃப்ரெண்டா? ஹாய். நீ இவர் கேர்ள் ஃப்ரெண்டு? ஆமா, நான் தான் சோழமாமோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன நீ? நார்மலா பேசு. இது உங்க சுடிதார் தான். ஆமா, என்னோடதுதான். இது எப்படி? பேக் பண்ற அவசரத்துல நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த ட்ரெஸ் தான் இது. என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? சூப்பரா. இந்த மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நடந்து போற. நீங்க நம்பணும்ல, அதுக்காக. போட்டேன பாரு. மேடம் மேடம், என்ன அப்படியே அவங்க பக்கம் டாபிக் திருப்புறீங்க? விஷயத்துக்கு வா. நான் ஒரு பொண்ணு கூட போனா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? நேத்து தான் என்ன மிஸ் பண்ணவே இல்ல, நான்லாம் ஒரு ஆளே இல்லன்ற மாதிரி சொன்னேன். இப்போ நான் ஒரு பொண்ணோட போனா உனக்கு உடனே கோவம் வருதோ? அதுக்கு தான் இந்த டிராமா போட்டீங்களா? பின்ன உன் வாய் ஒண்ணு சொல்லுது, உன் மனசு வேற ஒண்ணு நினைக்குது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியணும்ல, அத வெளியே கொண்டு வரதா இப்ப நாங்க பண்ணோம். அதுக்காக டிராமா போடுவீங்களா? ஆஃப் கோர்ஸ். பல்லு ச்சே, டிராமா போட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணீங்க. சொல்லி 4 நாள் கூட ஆகல, மறுபடியும் இன்னொரு டிராமா. எப்படி சொல்றேன்? ஏய் நிலா நிலா நிலா, நீ உடனே அப்படியே வேற பக்கம் திருப்பாத. நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசினா உனக்கு கோவம் வருது, அது ஏன்? அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. இந்த டிராமா போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு டிராமா போடுவீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுமா? உங்க நடிப்பு நல்லாவே இல்ல. அண்ணி, நானுமா? பார்த்த உடனே அப்படி பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேருமே கேவலமா நடிச்சீங்க. ஏய், முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ அண்ணி, நீ என்னடா உண்மையாவே பொண்ணு மாதிரி கூச்சப்படுற? ஐயோ அண்ணி, உள்ள சட்டை போடல. நீ சட்டை வண்டியில இருக்கு, ஒரு மாதிரி ஷையா இருக்கு. நீ கேட்ல இருந்து வெளில வாடா. டேய், இந்த ட்ரெஸ்ஸை மாத்தினா கேட்டரிங் வெளில வருவேன்னு நினைக்கிறேன். அல்லவா? நிஜமா நீ? சரி, எப்படி நடந்து காட்டு, நான் பார்க்கணும். அவ்வளவுதானே, இப்ப பாருங்க. எப்படி நீ என் வாக்கு? சூப்பர்டா. எப்பா, லேடிஸ்லாம் பாவம், எத்தனை ஐட்டம் போட்டு நடமாடுறாங்களோ, முடியல. அப்படியே போய் ஒரு ஜூஸ் குடிப்பா. என்ன சொல்றீங்க? சரி வா போன. சரி வாங்க, வாங்கி தரேன். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கி தரேன். இப்படிதான் போலவா? பொண்ணு விஷயம் போட எப்படி ஒத்துக்கிட்ட? அண்ணன் தான் அதை இதை பேசி கன்வின்ஸ் பண்ணிருச்ச. நீ அண்ணா வாழ்க்கைக்கா இதை கூட பண்ண மாட்டேனா? அப்படி சொல்றா பல்லவா? ஆமா, பெரிய வாழ்க்கை. என் மிஷன் சக்சஸ்பா. நான் ஒரு பொண்ணு கூட போனா வண்டியால தாங்க முடியல, எப்படி பாஞ்சிட்டு வந்தா பார்த்தல. கொஞ்சம் கூட டீசென்ஸே இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு வல்கரா நடந்துட்டீங்க. அதனால தான் நான் கேட்டேன். நீங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? தோள் மேல கை போட்டா வல்கரா? சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் நீ சொல்ற மாதிரி வல்கரா எத்தனை பேர் நடந்துக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட அப்படிதான் நீ பேர் நடந்துக்கிறியா? இல்ல, நான் ஒரு பொண்ணோட அப்படி போனாதான் உனக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியுமா உன்னால? அது வந்து அது யோசி. டே பல்லவா, உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதும் எப்படி பிடிச்சிருப்பா? ஆமாண்ணே, செம ஃபோர்ஸ். இப்ப தொட்டா கூட இந்த இடம்லாம் வலிக்குது. சும்மா. இதுவே நிஜமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவளை நீ இப்படி பிடிச்சி திருப்பி இருந்தா அவளுக்கு வலிச்சிருக்காதா? ஓ, கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வலிக்கும்னு இல்லாததை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. லூசா நீங்க? அன்னது டிராமா, இதுல பேச்சு வேற. ஐயோ நிலா, நீ மாட்டிக்கிட்டா? மாட்டிக்காத மாதிரியே சமாளிச்சிட்டு இருக்க. ஐயோ உங்ககிட்ட நான் பேசல. அல்லவா, நீ என்ன ஒத்துக்கிட்ட? இதுதான் பிளான் சொல்லியிருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். நீ அண்ணன் பொண்ணு வேஷம் போடணும்னு மட்டும் தான் சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை காண்டாக்கிறக்கா இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதோட எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? செமல? ஆமாமா. ஆனா உன் நட்டா இருக்கு பாரு. ஐயோ, பொண்ணு கூட அப்படி நடக்க மாட்டா.
உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நான் பார்த்ததே இல்லடா அப்பா, ஒரு செகண்ட் நானே நம்பிட்டேன். பொசசிவ் ஆயிட்டேன்னு சொல்லு. என்னது? சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது நடந்துருச்சு. இந்த சோழன் ஹாப்பிப்பா.